இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே பில்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் அடுத்து இருக்கிற வேங்கை வாசல் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 24 feet வைடன் ரோட்டில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் லேண்ட் இருக்குது. பட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஹைலி ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஜஸ்ட் ஒரு 2.5 kilometer மேடவாக்கம் ஜங்ஷன் இருக்கும். நியர்பை ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஜஸ்ட் 1 kilometerலேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கேட் வந்து SS கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டைல்ஸ் டிசைனிங் அண்ட் டெக்ஸ்சர் பெயிண்ட்டு அண்ட் கிளாடிங் ஒர்க்லாம் போயிருக்கு. டஃப் அண்ட் கிளாஸஸ் அண்ட் SS எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1065 square feet லேண்ட் ஏரியாவில் 1800 square feet பில்டப் பண்ண ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ். ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x9 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் 1x1 டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 feetக்கு வந்து போர், இண்டிவிஜுவல் போர் இருக்குது, சம்ப் இருக்குது, 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி, செப்டிக் டேங்க்கு அண்ட் பார்த்தீங்கன்னா 3 phase எலக்ட்ரிக்கல் EBயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு, செராமிக் டைல்ஸும் வந்து வாலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா 5 feet வரைக்குமே ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் இருக்குது. இது வந்து டோரு. ஸோ 3x7 டீக்குட் டோரு வித் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் லாக் சிஸ்டமோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஹாலு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14x16 இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும், நல்ல ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட்டு, ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x8 இருக்குது. ஸோ ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x14. ஒரு பெரிய கிச்சன். நிறைய லேடிஸ் வந்து பெரிய கிச்சன் வேணும், வித் டைனிங்கோடு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ இந்த கிச்சனை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நல்ல பெரிய வீடு அண்ட் பெரிய கிச்சனாக இருக்கும். ஸோ ஸ்லாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். வித் வந்து இன்டீரியர் வருது கிச்சனில். ஸோ கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா யூனிட்டும் உங்களுக்கு வந்துடும். RO வாட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஹாலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. உள்ள TV யூனிட்டும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து ஹால்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் கிடைக்கிது. வித் லாஃப்ட் அண்ட் செல்ஃப் எல்லாமே வந்து இன்டீரியரில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா இதான் பெரிய ஹாலு. ஸோ ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS ஹேண்ட் ரெயிலிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃப்ரண்ட் டிசைனோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மினி லான்ச். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x9. ஒரு மினி சோஃபா அதுமாரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் இல்லாமல் இருக்கிறீங்க நல்லாலாம் இங்கேயே மேலே கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது செகண்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x10 கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் வரும். ஸோ மேலே அதுமாரி லாஃப்ட் அண்ட் செல்ஃபும் வந்துடும். இதோட டாய்லெட் அட்டாச்சு இது. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x5 வரும். ஸோ இதுக்கும் வந்து டிஃபால்ட்டாக 2 விண்டோஸ் வந்துடும். இது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான பால்கனி. ஸோ SS டஃப் அண்ட் கிளாஸஸ்லாம் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரெசிடென்ஷியல் இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீனிஷியாக இருக்கும், வாட்டர்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேருந்து லான்ச்லேருந்து கவர் பண்ணால் அடுத்து வந்து தேர்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 14x12 வரும். நல்லா கிச்சனுக்கு அப்படியே மேலே டாப் மேலே அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் அண்ட் செல்ஃப் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட்டாக 2 விண்டோஸ் வந்து வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x5 கொடுத்துருக்கோம். டாய்லெட் வந்து 10 feetக்குமே வந்து டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸு. ஸோ இது வந்து ஓப்பன் பால்கனி. ஸோ பால்கனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்கலா டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பால்கனிக்கு பார்த்தீங்கன்னா 1x1 வந்து கூலிங் டைலும் லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோர், அதாவது ஓப்பன் டெரஸு. அங்கேயும் வந்து உங்களுக்கு போகும்போது ஒரு வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு ஒரு விண்டோஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராபெட் வால் இருக்குது. ஒரு 3 feet வரைக்கும் பேராபெட் வால் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம், இது ஆயில் மில்னு சொல்லுவாங்க. இது மேடவாக்கம் நியர்பை. இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், இது காசாகன், ஜெனித், நவீன்ஸ் நியர்பையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இது ஓப்பன் டெரஸ், நல்ல ஸ்பேஷியஸான நல்ல பெரிய ஓப்பன் டெரஸ் இருக்குது. ஹெட்ரூமுக்கு மேலே 1000 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து சின்டெக்ஸ் கொடுக்குறோம். MS லேடர் கொடுக்குறோம் அக்சஸ் பண்ணுறதுக்கு. நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக சஜஸ்ட் பண்ணி